காசாவில் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸ் கிரவுண்ட் ஆபரேஷன் தொடங்கியது. அதாவது நிலப்போர் தொடங்கியது. 1.5 மாதங்களுக்கு முன்பு சீஸ்ஃபயருடன் தொடர்புடைய காசாவின் பல பகுதிகளில் இருந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அதேபோல் பதிலளிக்க வேண்டிய ஹமாஸின் பல செயல்கள் முதல் கட்டம் முடிந்த பிறகு 2ஆம் கட்டத்தில் கூறப்பட்டிருந்தது. எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள், அவர்களின் பட்டியலை கொடுக்க வேண்டும் என்று. அதேபோல் ஒரே நொடியில் இந்த நபர்களை விடுவிக்க வேண்டும், அது படிப்படியாக. இது நடக்காது. அதை அவர்கள் நிராகரித்தனர். இதன் ஒரு பகுதியாக இந்த பேச்சுவார்த்தை பகுதி கிட்டத்தட்ட தாமதமாகிவிட்டது. நேரடியான பேச்சுவார்த்தையை அமெரிக்கா எகிப்தில் நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தை தகர்ந்ததன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் அமெரிக்காவின் ஒப்புதலுடன் ஒருங்கிணைத்துதான் இப்போது நிலப்போர் நடத்துகிறது. இஸ்ரேலிய அரசாங்கம் மிகவும் மூலோபாய இடங்களில் தாக்குகிறது. ஆனால் நாங்கள் அதை கைப்பற்றப் போகிறோம். தாக்குவதற்கு முன்பாகவே அங்கு ஹெலிகாப்டர் மூலம் இவர்களுக்கு நோட்டீஸ் பாப்லெட் விநியோகம் செய்தோம். பின்னர் அவர்களுக்கு வரைபடம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த பகுதியில் இருந்து விலகிச் செல்ல வேண்டும். விலகிச் செல்ல நேரத்தில் மற்றொரு கான்யூனிஸ் என்றாலும் மற்ற பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கூறப்படுகிறது. அங்கு ஒரு வாயில் உள்ளது. அதாவது எகிப்துக்கு செல்லுங்கள், அப்படியே சென்று கொள்ளுங்கள். அங்கு உங்களுக்கு உணவும் மருந்தும் மருத்துவர்களும் தயாராக உள்ளனர். அங்கு செல்லுங்கள், இங்கு நில்லாதீர்கள். இதுதான் நான் முன்பு ஒரு வீடியோவில் கூறியது. இந்த முறை இஸ்ரேலிய இராணுவம் அல்லது அரசாங்கத்தின் முடிவு மற்ற நாடுகளின் ஒப்புதலுடன் தான். இல்லையென்றால் இஸ்ரேல் இப்படி தனியாக விளையாட முடியாது. அதாவது காசாவை முழுமையாக கிளைம் செய்ய வேண்டும். இது தொடர்பாக பல அறிக்கைகள் இஸ்ரேலிய பத்திரிகைகளில் வருகின்றன. அரசாங்கத்தை கோட் செய்கின்றன. பெஞ்சமின் நெதன்யாகுவையும் அங்குள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மினிஸ்டரையும் அதேபோல் டிஃபென்ஸ் அதிகாரிகளையும் கோட் செய்து கூறுவது இந்த கிடைத்த நேரத்தில் இந்த ஹமாஸ் மீண்டும் குழுவாக்க முயற்சித்தது என்று. அதைவிட மேலும் கள்ளத்தனமாக ஓபன் மார்க்கெட்டில், கிரே மார்க்கெட்டில் ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் அதேபோல் வெடிபொருட்களும் ஒழுங்கமைக்க முயற்சித்தது. அதேபோல் இவர்கள் கெரில்லா போரின் பயிற்சியை தொடங்கினர். அதாவது மீண்டும் ஒரு விஷயத்தை துல்லியமாக கூறலாம். இஸ்ரேலுக்கு அக்டோபர் 8ஆம் தேதி கிடைத்த அடி அவர்களுக்கு ஒருபோதும் மறக்க முடியாது. எந்த காரணத்திற்காகவும் ஹமாஸை மீண்டும் குழுவாக்க அல்லது பழைய முறையில் திறன்களை கொண்டுவர இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கும் அமெரிக்காவிற்கும் ஆர்வமில்லை. இதன் ஒரு பகுதியாக தான் பெஞ்சமின் நெதன்யாகு துல்லியமாக கூறியது, ஒரு ஹமாஸ் உறுப்பினர் கூட காசாவில் காணப்பட மாட்டார் என்று. இதை அழித்தொழிக்கும். ஏனெனில் முதலில் கூறிய வார்த்தையை அவர் பின்பற்றி முன்னேறி செல்கிறார். அங்கு இந்த ஹோஸ்டேஜ்களுடன் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. ஆனால் அதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், அரசாங்கம் கூறுவது இந்த 56 ஹோஸ்டேஜ்களில் உயிருடன் இருக்கும் நபர்கள் கிட்டத்தட்ட 10 அல்லது 100 பேர் மட்டுமே, மீதமுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர். இது துல்லியமாக இன்டெலிஜென்ஸின் பேரில் தான் இவர்கள் கூறுகின்றனர். மீதமுள்ளவர்கள் சில பழைய இராணுவ வீரர்கள் மற்றும் அத்தகைய நபர்கள். இது தொடர்பாக மேலும் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேலை பழைய முறையில் ஆக்க ஆர்வமில்லை. அதாவது முழு ஆதாரமாக இருக்கும். காசாவை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு ஹமாஸ் உறுப்பினரும் ஹமாஸை ஆதரிப்பவரும் காசாவுக்குள் இருக்கக்கூடாது. இதுதான் அவர்களின் முடிவு. இது தொடர்பாக சில அறிக்கைகள் வருகின்றன. இந்த ஹமாஸை மீண்டும் கொண்டுவர முயற்சிக்கும் போது அதன் பல தலைவர்களை இவர்கள் தேர்ந்தெடுத்தனர். ஏனெனில் இந்த சுரங்கங்களுக்குள் இருந்தவர்கள் வெளியே வந்தனர். அதேபோல் இவர்கள் மீண்டும் சுரங்கங்களை தோண்ட முயற்சித்தனர். ஏனெனில் மீண்டும் போர் செய்ய சுரங்கங்களை தோண்ட முயற்சித்தனர். இங்கேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இவை அனைத்தும் துல்லியமாக சாட்டலைட் படங்களிலும் அதேபோல் இஸ்ரேல் முன்பு அங்கு நிறுவிய கேமராக்களிலும் கிடைத்தது. அதுதான் துல்லியமாக இஸ்ரேல் முடிவு செய்தது, இனி இதேபோல் ஹமாஸ் இருக்கக்கூடாது என்று. கவனிக்கவும், இந்த நேரத்தில் ஹமாஸுக்கு ஆதரவாக உலகில் எந்த நாடுகளும் வரவில்லை. இஸ்ரேல் தன் விருப்பப்படி குண்டு வீசுவதற்கு ட்ரம்பின் ஒப்புதலும் தன் விருப்பப்படி ஆயுதங்களும் கொடுக்கப்படுகின்றன. உண்மையில் மிகவும் அழித்தொழிக்கும் ஆயுதங்கள் தான் இந்த முறை கொடுக்கப்பட்டுள்ளன. பைடன் போலல்லாமல் ட்ரம்ப். இஸ்ரேலுடனான உறவு, அதன் சில வீடியோ கிளிப்புகளை பார்க்கும்போது மிகவும் பயங்கரமாக இவர்கள் இந்த குழுவில் இருப்பதை காணலாம். வீடுகளுக்குள் இவர்கள் ஒளிந்து கொண்டனர். அதற்குள் நுழைந்திருப்பதால், அங்கு அழிக்கப்பட்டிருப்பதால், அந்த கட்டிடத்திற்குள் குண்டு வீசப்பட்டால் அதற்குள் இருந்த ஒருவர் கூட வெளியே வந்து தப்ப முடியாது.
இது தொடர்பான ரிப்போர்ட்டிங்கும் அல் ஜசீராவும் மிகவும் மெதுவாகவும் மிகவும் கவனமாகவும் செய்கின்றன. ஏனெனில் ட்ரம்ப் தான் ஆட்சி செய்கிறார். ட்ரம்ப் எந்த காரணத்திற்காகவும் கத்தாரை நெருக்கமாக்கவில்லை பல விஷயங்களில். அதேபோல் அல் ஜசீரா இந்த ட்ரம்புக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக பல பொய்க்கதைகளை தேர்தல் நேரத்தில் உருவாக்கியது. அதையும் ட்ரம்பும் அமெரிக்காவும் மிகவும் துல்லியமாக மானிட்டர் செய்கின்றன. இந்த கத்தார் நிதி அளிக்கும் அல் ஜசீரா எப்படி ரிப்போர்ட் செய்யும், வரவிருக்கும் நாட்களில் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையும் பெரிய கலவரங்களை நிறுத்தியது. ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபையின் பெரும் பகுதி அவர்களின் பல திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் கிட்டத்தட்ட 2500 பேர் இந்த மேற்கு கரையிலும் காசாவிலும் இந்த பகுதியில் இல்லை. ஏனெனில் அவர்களுக்கு நிதி அளிக்கப்பட்டது. இந்த நிதி அனைத்தும் அமெரிக்கா நிறுத்திய பிறகு இதற்குள் பல நபர்கள் பணமில்லாமல் வேலையிலிருந்து ராஜினாமா செய்து சென்றனர். அதாவது மிகவும் மோசமான பொறியில் இந்த நிகழ்வு. இப்போது இந்த காசா என்றாலும் மேற்கு கரை என்றாலும் இந்த பாலஸ்தீனோ ஹமாஸின் இஷ்யூ என்று கூறுவதால் மிகவும் துல்லியமாக ஐக்கிய நாடுகள் சபை தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட கூறுவதில்லை. ஏனெனில் எதையாவது கூறிவிட்டால் ட்ரம்ப் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை கூட எடுத்து தூரத்தில் எறியச் சொல்லும். ஏனெனில் அப்படி ஒரு முடிவு எடுக்கும் நபர். இஸ்ரேல் இந்த விஷயத்தில் இப்போது நடக்கும் நிகழ்வில் எனது ஒரு கணக்கீட்டின்படி இதை முழுமையாக சுத்தம் செய்து அமெரிக்காவின் ஆர்வத்தைப் போலவே அதை மற்றொரு காசா என்று கூறுவதற்கு அதன் பெயர் உட்பட மாற்றி ஒரு நிதி மையம் சுற்றுலா தலமாக மாற்றும். ஏனெனில் அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ளது. அப்படி மாற்றுவதற்கான முடிவின் ஒரு பகுதியாகத்தான் நிலப்போர் செய்து முழுமையாக சுத்தம் செய்து அழித்தொழிக்கப்படுகிறது. பின்னர் இவர்கள் அனைவரையும் மாற்றி அதை முழுமையாக மற்ற விஷயங்களையும் செய்து அங்கு ரீசெட்லிங், ரீஹாபிலிட்டேஷன் மற்றும் நிகழ்வுகளையும் மற்றவர்களை கொண்டு வந்து தங்க வைக்கும். அந்த முறையில் அதன் ஒரு பகுதியாக தான் இந்த காசா ஆபரேஷன், இப்போதைய கிரவுண்ட் ஆபரேஷன் நடக்கிறது. அதன் இந்த அப்டேட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எத்தனை கட்டிடங்கள் தகர்த்தெறியப்படுகின்றன. மீதமுள்ள கிட்டத்தட்ட இப்போது 10 கட்டிடங்கள் எடுக்கப்பட்டால் 7 அல்லது 8 கட்டிடங்கள் முன்பே குண்டுவீச்சில் போய்விட்டன. இப்போதைய குண்டுவீச்சில் தெரிய வருவது அந்த கட்டிடங்கள் இடித்து தகர்த்து அழித்துவிட்டு அதை சுத்தம் செய்து எடுக்கப்படுகிறது. அங்குள்ளவர்களையும் வெளியே தள்ளப்படுகிறார்கள். ஒரு ஹமாஸ் உறுப்பினர் கூட காசாவில் காணப்படக்கூடாது. இதுதான் இப்போது இஸ்ரேலின் இலக்கு. இதை முழுமையாக அமெரிக்கா ஆதரிக்கிறது. என்ன மேலும் நடக்கப் போகிறது என்பதை வரவிருக்கும் நாட்களில் நாம் காண முடியும்.